ஆஃப்டர் விஸ்கி டிரைவிங் ரிஸ்கி. அங்கே பாருங்கள் எல்லாம் பனி உச்சியில். ஹிமாலயாஸை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருடர்கள் எல்லாம் கிடையாதுங்க. ரோட்டில் போகும்போது நிலசரிவாயிரும், அதுதான் பெரிய பயம். போயிருங்க, பார்த்து போங்க. போயிருங்களா? வாங்க, நான் பார்த்துனா கீழே விழுந்தாதீங்க. ஏய் ஆவோ, பார்த்து பார்த்து இருந்த ஒரு வியூ பாருங்க அந்த வில்லேஜ். பாருங்க வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னு அந்த பாறையோட சரிவில். பாறையிலே வீடு கட்டிக்கிறாங்க பாருங்க. அஸ்திவாரமே பாறை தான். இல்லை சரிவு தாங்க மக்களே, ரொம்ப ஆபத்தான ஒரு இது தாங்க. அங்கே பாருங்க இந்த கல்லெல்லாம் அப்படியே எடுத்துடலாங்க, அடுக்கி தான் வச்சுருக்குறாங்க கல்லெல்லாம். ஒன்றும் இதெல்லாம் கிடையாதுங்க, காங்கிரீட்டில் எதுவுமே போடல, கல் அடுக்கி வச்சு பாறை மேலே குட்டி குட்டியாக அங்கே வர கூழாங்கல் மாதிரி அடுக்கி வச்சு அதுக்கு மேலே வீடு கட்டிக்கிறாங்க. வீடெல்லாம் ஒரு குடியிருப்பு பகுதி. அப்படியே இதுக்குள்ளே போனால் இங்கே கொஞ்சம் வீடு, அப்படியே சந்து இதில் போய் அப்படி போகுது, போய் வழி இருக்குது. சுத்தமான கல் வீடுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மலை இது ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்லி. அந்த மலையில் இருக்கிற அப்படியே அந்த மண்ணு தான் தெரியுதுங்களா. My name is Dorji Anchuk. Dorji Anchuk. Dorji Anchuk. Anchuk. Dorji Anchuk. Dorji Anchuk. Manmat. Padma. Dorji. Cute. Bye, bye, bye. Bye. रख पर यार यूट्यूब नहीं வணக்கம். இந்த வீடியோவில் லடாக் மலைத்தொடரில் இருக்கிற ஸ்கூர்பஜான் அப்படிங்கிற ஒரு பழங்குடி மக்கள் வாழ்கிற கிராமத்தை பார்க்கலாங்க. SD கார்டு கரெக்ட் பண்ணதுனால லடாக் சீரியஸ் ஒரு கோர்வியாக வீடியோஸ் போட முடியலன்னு போன வீடியோலே சொல்லியிருந்தேங்க. ஃபுட்டேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி லடாக் வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டேங்க. இப்போ முழுமையாக ரெக்கவர் ஆயிடுச்சுங்க. பேலன்ஸ் 4 வீடியோஸ் இருக்குங்க. அதில் ஒரு வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்கூர்பஜான் கிராமத்தில் புரோக்பா பழங்குடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆபத்தான மலை கிராமம் அப்படின்னு டைட்டிலில் வச்சிருப்பேங்க. காரணம், இந்த கிராமத்துக்கு போகிற வழி அவ்வளோ ஆபத்தா இருக்குங்க. உலகத்திலேயே வித்தியாசமான நிலப்பரப்பை கொண்டதாங்க இந்த லடாக் மலைத்தொடர். இதை பார்க்கறதுக்கு தாங்க பல்வேறு நாடுகள்ல இருந்து வராங்க. யூடியூப்ல லடாக் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா இந்த மலைத்தொடர்கள் வழியா டிராவல் பண்ற வீடியோஸ் தாங்க நிறைய இருக்கும். இந்த மலைகளை ரசிக்கிறதுக்காகவும் இந்த மலைத்தொடர்கள் வழியா டிராவல் பண்ணி போறது தாங்க சிறப்பே. நம்ம வீடியோஸ்லயும் ஒரு மலை கிராமத்துக்கு போறோம்னா அந்த கிராமத்துக்கு போற வழி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணுவேங்க. குறிப்பா இந்த லடாக் மலை கிராமத்துக்கு போற வழி கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்றேங்க. காரணம், இந்த மலை கிராமங்களுக்கு போற வழி எல்லாமே சுற்றுலா பயணிகள் வழக்கமா பயன்படுத்துற ரூட் கிடையாதுங்க. இது எல்லாமே ரிமோட் வில்லேஜஸ்க்கு போற வித்தியாசமான ரூட்டுங்க. வித்தியாசமான பள்ளத்தாக்கு வழியா டிராவல் பண்ணி போகணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூர்பஜான் தாங்க நம்ம லடாக் போனதுக்கு அப்புறம் எடுத்த முதல் வீடியோ. இந்த வீடியோல நம்ம ஸ்கூர்பஜான் கிராமத்தை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற சஞ்சக் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்ல ஸ்டே பண்ணுவாங்க. அது வரைக்கும் இருக்குங்க. மெமரி கார்டு கரெக்ட் பண்ணதுனால தாங்க இந்த வீடியோ கடைசியா போட வேண்டிய சூழ்நிலை. வீடியோ இடையில நிறைய மலை கிராமங்கள் பேர் சொல்லுவாங்க. அந்த கிராமங்களோட வீடியோ எல்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டுட்டுங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. இந்த மாதிரி மலைகள், மலை சார்ந்த கிராமங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல போட்டுக்கங்க. வாங்க இந்த ஸ்கூர்பஜான் வில்லேஜ், இந்த கிராமத்துக்கு போகிற வழி எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் காட்டிலே வளர்கிற குதிரைங்க. கோல்டு டெசர்ட்டில் வளர்கிற குதிரை. சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கலாம், யாக்கு, ஃபாக்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குன்னாங்க. எங்க வரான்? ஏய்,
இராணுவ வண்டி லைனாக போயிட்டு இருந்ததுக்கு முன்னாடி, அதுக்கு பின்னாடி இத்தனை வண்டி அணிவகுப்பு மாதிரி போயிட்டுருக்கு. ஆர்மி இங்கே பாருங்க, மண் இந்த லைனில் எல்லாமே மழை ஃபுல்லாக மண்ணு தாங்க. இதெல்லாம் எப்போ வேணால் சரியில்லைங்க. ஒரு கை அள்ளிட்டு வா, ஒரு கை அள்ளிட்டு வா. மக்களை பாருங்கள், இது ஃபுல்லாக மண்ணு தான். மண்ணுன்னா குட்டி குட்டியாக ஒரு மாதிரி சிப்ஸ் மாதிரி இருக்குதுங்க. இங்கே பாருங்க. இது ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஆனால் எப்படி சரியாமல் இருக்க, அந்த சைடு அப்படி தாங்க இருக்கு. ஒரு பார்ட் அப்படியே டாப்பாக கலந்துச்சுன்னா அப்படியே இந்த ஃபுல்லாக அடைச்சிரும். மகளே, இந்த லடாக்கை பொறுத்த வரைக்கும் அழகே வந்து இந்த ரோட்டில் போகும்போது இந்த மலைகளை பார்க்கறது தான். இந்த சைடு மலை தெரியுதுங்களா, அந்த இடத்துல ஒரு மண் தடம் மாதிரி தெரியுது பாருங்க. இந்த லைன்லேயே ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இந்த பாறைகளுக்கு நடுவுலையே ஒரு இந்த மண் தடம் மாதிரி உள்ளே போகுதுங்க. ஆட்கள் வந்து நடந்து போயிட்டுருக்குறாங்க. உள்ளே ஏதோ வீடுகள் இருக்கும் போல் இருக்குதுங்க. ஆனால் அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் அந்த நடுவில் ஆறு ஓடுது பாருங்கள், அதை தாண்டணும். அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பாலமாக தான் போட்டிருக்காங்க. அந்த பாலத்தில் வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நடந்து வேணால் போய்க்குங்க, பைக் வந்து கொண்டு போகாதீங்க அப்படின்ட்டாங்க. அது வந்து தொங்கு பாலம் மாதிரி போட்டிருந்தாங்க கட்டையில். போயிருந்தோம்னா உள்ளே அதெல்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க நடந்து பார்க்குறக்கு. நான் முன்னாடி போயிட்டு ஆளுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க தனியாக. அதை பார்த்துட்டு திருப்பிட்டு வந்து உள்ளே போகலான்னு போனால் விடலை. எவ்வளோ தூரம்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உள்ளே ரொம்ப தூரமாக தான் இருக்குங்க. ஏன்னா முன்னாடியே குடியிருப்பில் இருக்கிற மாதிரி அறிகுறிகளே இல்லை, இப்படி தான் இருக்குதுங்க. ஆனால் மக்கள் நடந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, இதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் உள்ளே நடந்து போயிட்டுருக்காங்க. நான் அப்படியே ஒரு பொடி ஜல்லி மாதிரி எடுத்து காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மலை தான் அது. இவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து லேவர் ரூட்டும் கிடையாதுங்க, மணாலியிலேருந்து லேவர் ரூட்டும் கிடையாதுங்க. இது வந்து ஒரு வேறு வழி டோட்டலாக. ஸ்ரீநகர் மெயின் ரோட்டில் வந்து கொஞ்சம் டூரிஸ்ட் வண்டி மற்ற மிலிட்ரி வண்டியெல்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டியெல்லாம் எதுவும் வரதில்லைங்க. பாருங்கள், இப்போ தான் ஒரு வண்டி வருது. ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்துட்டு இந்த ரோட்டில் இப்போ தான் 2 வண்டி பார்க்குறேன். இங்கே பாருங்க, எல்லாமே மண் சரிவுங்க. உங்களுக்கு நான் அப்படியே காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எல்லாம் சரிஞ்சுதுன்னா அப்படியே மொத்தம் சரிஞ்சிடும். எங்கே எங்கடா அங்கே என்னங்க, அங்கே இருக்கிறாங்க தண்ணிக்கான வச்சுருக்குறாங்கங்க வீடா? எப்படா ஏறி இருப்பாங்க? வழி இருக்க ஒரு படிக்கட்டு மாதிரி. இதில் தான்டா ஏறி போயிருக்கிறாங்க மக்களே. மேலே வந்து வீடு கிடையாதுங்க, அங்கே தண்ணி டேங்க் வச்சுருக்குறாங்க. இப்போ வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வருங்க, இதில் நிலச்சரிவானது அதே ஜல்லி தான், பொடி ஜல்லி தான். இது வந்து கேமராவில் பார்க்குறக்கு பாறை மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அது பாறை கிடையாதுங்க. எல்லாமே ஒரு நம்ம வீடு கட்டுறதுக்கு மணல் கொட்டி வச்சோம்னா எப்படி குட்டாக இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே கையிலேயே பிரித்து பெரிய ஒரு மண்வெட்டி கொண்டு வந்தோம்னா அப்படியே அதை கரைச்சிடலாம் அந்த மலையை பொறுமையாக. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆளுக்கு மேலே இருக்காங்க. எப்படின்னா ஒரு பெரிய தடுப்பு மாதிரி போட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தண்ணி டேங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க, என்னன்னு தெரியல. மக்களே, நிலச்சரிவு சரிஞ்சு போச்சுங்க.
இப்போ இந்த இடத்துல ஒரு பாறை இப்படி உருண்டு போகுது. சரிஞ்சிருச்சு, அவங்க அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. संजक हमारा रूम संजय. अरे बाबा जाएंगे तो पार कैसे होंगे अभी आप अब போய் रहा हाँ 1 मिनट மக்களே. ஏய் வண்டி சரிது வர ஆ கொஞ்சம் பின்னாடி தள்ளு. வந்தாச்சு. அங்கே பாரு. பார்த்து போங்கண்ணா. போயிருங்க, பார்த்து போங்க. போயிருங்களா? இருங்க அந்த கல் எடுக்கிறேன். இருங்க அந்த கல் எடுக்கிறேன். இருங்க. வாங்க. பார்த்துண்ணா பார்த்து வந்துடுவீங்களா? வாங்க பார்த்துண்ணா, கீழே விழுந்துடாதீங்க. ஏய் ஆவோ பார்த்து அங்கே பாருங்க எப்படி வந்திருக்கா. வா டே பாறை விழுதுடா, வாடா. ஏன் தக்கறாரு பாறை விட்டுறாங்க. நாளைக்கு நம்ம வேற வழியில் போகிறோம். ஜெய் கொஞ்சம் பயமாக தான் இருந்ததுங்க. ஏன்னா இங்கே பாருங்க, கொஞ்சம் சரிஞ்சு அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வர முன்னாடிங்க இப்படி வரோம், பாறை ஒன்று உருண்டு வருது. நான் தானே அந்த மாதிரி மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ, வண்டி டயர் சுற்றி வண்டி பள்ளத்தில் இழுக்கும் போது பின்னாடி ஒரு சப்போர்ட் பண்ணால் வண்டி வந்துடும். மக்களே இந்த கிராமத்துக்கு போகிற வழி எப்படி பாறை அதாங்க உருண்டுருச்சு. நான் ஸ்லோ பண்ணுறேன், இந்த பக்கம் பின்னாடி ஒரு பாறை உருண்டுது. தள்ளி போயிட்டு அப்புறம் இவங்க ஜேசிபி வச்சு இந்த இடத்துல குத்திட்டு இருக்கிறாங்க. ஏர் ஃபுல்லாக வச்சுட்டுங்க, இந்த குட்டி குட்டியாக இருக்கிற கல்லுக்கு அப்படியே ஸ்லிப் ஆகுது டயரு. யாருங்க வண்டி போயிருக்கு அச்சு, அது அப்படியே போகுதுங்க வழி. எல்லாம் ஆள் இருக்கிறாங்க போல் இருக்கு.
மணி வந்து 3:30 ஆச்சுங்க. இன்றைக்கி நம்ம அந்த வில்லேஜை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம பக்கத்துலேயே எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம தங்கிடணுங்க. ஏன்னா இருட்டுறதுக்கு வந்து மணி 8 மணி ஆயிருங்க. நம்ம டைம் பார்க்காம ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம்னா போயிட்டே இருப்போம். கடைசியில் குளிர் வர ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் சிக்கலில் மாட்டிக்குவோம். ரோடே கிடையாது போல் இருக்குங்க இந்த ஊருக்கெல்லாம். இப்போ தான் ஏதோ போட்டிருக்காங்க போல் இருக்கு. ஏன்னா மெயின் ரோடு வந்து அந்த பக்கம் இருக்குங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு இந்த ஒரு மலை தெரியுதுங்களா, இதுக்கு அந்த பக்கம் அந்த சைடில் தான் வந்து ஸ்ரீநகர் போகிற ரூட் வந்து பிரிஞ்சு அந்த பக்கம் தான் போகுதுங்க. அதனால் இது வந்து மெயின் ரோடு இல்லை, இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற வில்லேஜஸ்க்கு வந்து போகிற வழி இதெல்லாம் பாறைங்க. உங்களுக்கு நேராக தெரியுது பாருங்க, சுத்தமான பாறை. கோப்ரோவில் வந்து ஒயிட் ஸ்க்ரீன் தான் போட்டிருக்குறேங்க. அதனால் உங்களுக்கு பார்க்குற இடமெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் தெரியும். ஆனால் பிரம்மாண்டமான ஒரு பாறை முன்னாடி. இதுலேயும் ஒரு வழி போகுது, இல்லை எங்கே போகுதுன்னு தெரியலிங்க. வேறு இங்கே ஒரு 6 மாதம் தங்கியிருந்தோம்னா நிறையா இடம் பார்க்கலாம். அதாவது கிராமங்கள் சொல்கிறேங்க. லிங்க் ஷெட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அது லேலேருந்தே 400 கிலோமீட்டர் வருது. சூப்பரான ஒரு வில்லேஜுங்க. நீங்கள் கூகுள் அடித்து பாருங்கள், LINGSHED லிங்க் ஷெட். அருமையான ஒரு மலை கிராமங்க மக்களே அது. ஆனால் அதுக்கு நம்ம போக முடியாதுங்க, ஏன்னா லேட்டாக 400 கிலோமீட்டருங்கிறது நமக்கு ஒரு நாளில் பைக்கில் போக முடியாதுங்க. 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் தான் பாஸ் ஆகும். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வண்டி வருது. JK ஜம்மு காஷ்மீர் வண்டி. அதாவது பனிக்காலம் 6 மாதங்க. அந்த 6 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து சேமித்து வைக்கிறது தான் முன்னாடி இருக்கிற 6 மாதத்தில் அவங்க செஞ்சுக்கிறாங்க. அடுத்த 6 மாதத்தில் சர்வை பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து இவங்க பார்த்துக்குறாங்க. விறகு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. நிறையா நடக்குதுங்க. இங்கே பாருங்க, அதே மாதிரி அந்த குட்டி குட்டி கல், ஜல்லிக்கல் மாதிரி, சிப்ஸு மாதிரி என்னென்னு தெரியல, விசித்திரமாக இருக்குது. தருணே அது ஒன்று எடு, சரி வேண்டாம் விடு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கல் தான் ஃபுல்லாக. பார்த்தீங்களா? ஒரு 10 நிமிஷம் நிற்கலான்னு நின்றுருந்தோம். ஒருத்தர் வந்தார் பைக்கில், கேட்டேன். இன்னும் 2 கிலோமீட்டர் நம்ம ஸ்கூர் பஜான். பின்னாடி அப்படியே புழுதி பறக்குது பைக்கில். பாருங்க எப்படி புழுதி கிளப்பிட்டு வராங்க பாருங்க. லடாக் போலீஸ் வண்டிங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. விஐபி போகிறாங்க போலக்குது. லடாக் முதலமைச்சர் இருப்பாரோ. போலீஸ் போகுது, ஆம்புலன்ஸ் போகுது. கொண்டு வந்து விட்டுற போகிறாங்க புழுதியை கிளப்பிட்டு. டேய் மக்களே, வீடுகளாக தெரியுதுங்க ஸ்கூர் பஜானில். சூப்பராக இருக்குது வில்லேஜ் பார்க்குறக்கு. அப்படியே ட்ராவல்லே காட்டுறேங்க இந்த வில்லேஜை. ஏன்னா மணி இப்போவே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. இங்கே ரூம் இங்கே கிடைக்கலன்னா நம்ம வந்து ஹனு தான் போகணுங்க. அது இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வருங்க.
எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். ஆமாம், நான் அப்படியே உங்களுக்கு ட்ராவல்லே காட்டிடுறேங்க. ஏன்னா கையெல்லாம் விரைச்சிருங்க மக்களே. நைட்டில் சாயந்தரத்துக்கு மேலே கையெல்லாம் விரைச்சிருங்க, வண்டி ஓட்ட முடியாதுங்க. அங்கே இருக்கு பாருங்க, அந்த பாறையோட சரிவுலேயே எல்லா வீடையும் கட்டியிருக்காங்க. இருக்கும்போது இருக்குங்க, ஒரு 100-150 வீடு இருக்கும்போது இருக்குதுங்க. இல்லை அதிகமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். பாறை இவங்களோட மதில் சுவர், ஒரு மதில் சுவர் வந்து பாறையாக தான் இருக்கும். பார்த்தா அப்படி தான் தெரியுதுங்க, பாறையோட சரிவில் தான் இருக்குது வீடு. Skúrbödan. கொஞ்சம் பெரிய வில்லேஜ் தாங்க. பாருங்க, அப்படியே காட்டுற மாதிரிங்க, அப்படியே வீடெல்லாம் பார்த்துக்குங்க. பாருங்க, பாறையோட சரிவில் வீடு. மக்களே, ரூம் ஸ்டே தங்கலான்னு பார்த்தா ஐயா 2000 ரூபா கேட்குறாரு ஒரு ஆளுக்கு. ஐயா, அதுக்கு பெட்ரோல் போட்டு நான் 10 கிராமத்தை பார்த்துருவேங்க அப்படின்ட்டு ஒரு கும்பிடு போட்டு அப்படி இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இந்த வீடெலாம் காட்டுற பாருங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு தெரு, இதில் போனால் கொஞ்சம் வீடு இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த யாக் நான் ஏதாவது இருக்குமான்னு தெரியல. வீடெல்லாம் குடியிருப்பு பகுதி. அப்படியே இதுக்குள்ளே போனால் இங்கே கொஞ்சம் வீடு, அப்படியே சந்து, இதில் போய் அப்படி போகுது, அதுலேயும் வீடு இருக்குது. இருட்டாக இருக்குங்க பாருங்க. லாஸ்ட்டில் மேலே பாறை முடிஞ்சது. 400 வீடுகள் இந்த மலையோட சரிவில் இருக்குது. அதில் போனால் கொஞ்சம் வீடுகளை பார்க்கலாம், ஆனால் எல்லாமே சேம் டைப் தாங்க. அது வரைக்கும் இருக்குங்க வீடு. நான் கை கட்டுற பாருங்க, இந்த மலிசத்துக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு மேலே வைக்கப்புல் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. எதுக்குன்னு தெரிலிங்க. உள்ளே இருந்தால் தான் இங்கே உயிர் வாழ முடியும் போல இருக்குங்க. இதில் போனால் அதில் பார்க்கலாம். நான் இருக்கும்போது தாங்க பயமாக இருக்குது. இங்கே நான் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது என்னங்க, அந்த திபெத்தியன் டாக்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். நல்லா சைஸு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குங்க. அடிச்சு ஆளையே அடிச்சிடும். அது ஒன்று தான் பயமாக இருக்குது. மக்களுக்கே பாஷை தெரிய மாட்டேங்குது, நாய்க்கு எங்கே போய் தெரிய போகுது. போய் வழி இருக்குது. சுத்தமான கல் வீடுங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மலை இது ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்லி. அந்த மலையில் இருக்கிற அப்படியே அந்த மண்ணு தான் தெரியுதுங்களா. கல் அங்கேருந்து எடுத்துக்கிறாங்க, மண்ணை போட்டு கட்டிக்கிறாங்க. மக்களே, குடியிருப்பு பகுதி வந்து இது. அப்புறம் உள்ளே கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். நான் வேணால் உங்களுக்கு அது வரைக்கும் போய் காட்டிட்டுங்க. நான் அப்படியே திரும்பி நான் வந்து கிளம்புறேங்க. ஏன்னா இங்கெல்லாம் தங்க முடியாதுங்க. ஏய் பாய், நேம் जिगमत छोजां हाँ जिगमत छोजां जिम्मत छोजां हाय बोलो हाय बोलो हाय जिम्मत छोजां उन नेम ना हाँ नेम बोलो Tanjuringza நமக்கு அது புரியாது. பிச்சை தண்ணி பாருங்க எப்படி தெளிவாக போகுதுங்க.
மக்களே இந்த கிராமத்தோட லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போய் காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்குங்க. தங்கியிருக்கலாம், ஏதோ ஒரு 1500 2 சேர்த்துனா பரவாயில்லன்னு பார்த்தேன். ஐயா ஆகாதுன்ட்டார். ரூம் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு 1000 ரூபாய்க்கு தரதில்லைன்ட்டார். 2000 ரூபாய் தங்கி ரூமில் தங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு பட்ஜெட்டு சொன்ன பாருங்க, அது இன்ட்டு 3 ஆயிரும். பாருங்க பாறையிலே வீடு கட்டிக்கிறாங்க பாருங்க, அஸ்திவாரமே பாறை தான். டிச்சு தண்ணி வந்து எவ்வளோ தெளிவாக போகுதுன்னு. மினரல் வாட்டர் தோத்துரு போல் இருக்குது தண்ணியில். டிச்சுன்னா இது அப்படியே மழையிலேருந்து வரதான். அங்கே பாருங்க, அங்கே கொஞ்சம் வீடு இருக்குது பாருங்க, அங்கே பாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ரிமோட் வில்லேஜில் எங்களுக்கெல்லாம் பொழப்பெல்லாம் கிடையாது, அதனால் இந்த ரேட்டெல்லாம் கம்மி பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாருங்க. இங்கே பாருங்க, இந்த படிக்கட்டில் ஏறி போனோம்னா அந்த வீடுகளுக்கெல்லாம் போகலாம். எல்லாம் சரிவு தாங்க மக்களே, ரொம்ப ஆபத்தான ஒரு இது தாங்க. அங்கே பாருங்க, இந்த கல்லெல்லாம் அப்படியே எடுத்துடலாங்க, அடுக்கி தான் வச்சுருக்குறாங்க கல்லெல்லாம். ஒன்றும் இதெல்லாம் கிடையாதுங்க, காங்கிரீட்டில் எதுவுமே போடல, கல் அடுக்கி வச்சு பாறை மேலே குட்டி குட்டியாக அங்கே வர கூழாங்கல் மாதிரி அடுக்கி வச்சு அதுக்கு மேலே வீடு கட்டிக்கிறாங்க. முடிஞ்சது தான் லாஸ்ட்டு வீடு. ஹனு நீச்சே சைடா? ஓகே மக்களே, பாருங்கள் வீடு எப்படி கட்டியிருக்காங்கன்னு இந்த பாறையோட சரிவில். அது வந்து அந்த மொனாஸ்ட்ரி மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வீடு ஸ்கூர் பஜான். About 400. 400 வீடுகள் இருக்கு. மெயின் ஆக்குபேஷன் 50-60% are depend on agriculture. ஓ 60%. Some are working in the government service and some are மிலிட்ரி ஆர்மி military. ஓ And some are paramilitary. மொனாஸ்ட்ரி Paramilitary. paramilitary. Yeah. paramilitary. 2 times crops. 2 times crops. 2 tons. What are the crops? Barley and Barley. buckwheat. Barley, wheat. Buckwheat. Bogwheat, barley. And barley. This one is barley. Oh, this one is barley. After harvesting it, then people saw buckwheat. Bogwheat. Snowfall? Snowfall in November and December. November, start December. From and up to March. So that time you all totally shut down. Yeah. Road all closed. Huh? Yeah. Heavy snow. If there are heavy snowfall, then our roads are closed. Heavy snowfall. Thank you. Your name? My name is Dorje Anchuk. Huh? Dorje Anchuk. Dorji Dorje Anchuk. Yeah. Dorji Anchuk. Take it. Why? What standard studying? He's studying in UKG. UKG. LKG. What's your name? तुम्हारा नाम? Manmat? Padma. Dorje. Cute. Okay. Okay, sir. Thank you so much. Thank you, sir. Bye. Parang. Tamil Nadu YouTube channel. Oh, yeah. YouTube. So where is your home? Just here. Oh, just here. Just back side. You want to have tea? Huh? You want to have tea? No. What? You want to have tea? No. Thank you. Bye. வைக்க போறாங்க இரு. பாய் போலோ. நெய். மக்களே கேட்டிருப்பீங்க,
பார்லி, வீட்டு, இதுதான் 2 தான் இவங்களோட முக்கியமான விவசாயம். அதான் அந்த அவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட மாதம் ஃபுல்லாக பனி மூடிடும் கிராமத்தை. ரோடு வந்து ஓப்பன் தானாம்மா, பனி மூடிடுன்னாங்க. இவங்க ட்ரெஸ்ஸு இதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. அப்படியே ரூம் ஸ்டேடா. இப்போ போகிற வழியை வந்து நான் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஹை ஆல்டிடியூடில் ஒரு மலையோட சரிவிலேயே நம்ம போயிட்டுருக்கோங்க. இதெல்லாம் பனியாயிருங்க. இன்னொரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த டைம்லலாம் இது எல்லாமே வெள்ளை கலரில் தெரியும் உங்களுக்கு. எல்லாம் ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆயிரும். கீழே ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் உறைஞ்சு போயிருங்க. அதெல்லாம் உறைஞ்சு ஐஸ் கட்டி ஆயிரும். போகிற வழியில் சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குங்க. நான் அப்படியே உங்களுக்கு அப்படியே ட்ராவல்லே உங்களுக்கு காட்டிட்டு போகிறேன். பாருங்க, அங்கெல்லாம் வீடுகள் இருக்குது. உங்களுக்கு வேணால் ஃபோன்லேருந்து ஜூம் பண்ணி காட்டுங்களா வீடுகள் எப்படி இருக்குன்னு. இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்க்குறக்கு அப்படியே இந்த நேபாள்காரங்க, பூட்டான் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அங்கே வீடுகளை காட்டணும் பார்த்தீங்களா, அந்த வீடுகளுக்கு வந்து போகிறதுக்கு இந்த வழி போல் இருக்குங்க. இந்த வழி போல இல்லை, இந்த வழி தான். இந்த ஹிமாலயாஸை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருடர்கள் எல்லாம் கிடையாதுங்க. ரோட்டில் போகும்போது நிலசரிவு ஆயிரும், அதுதான் பெரிய பயம். நான் நிறையா இப்போ இந்த லடாக்னு சொல்லி போட்டிருக்க வீடியோஸில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் சும்மா கல் அங்கங்கே அடுக்கி வச்ச மாதிரி தான் இருக்குங்க. பாருங்க, ஒரு கல் எடுத்துலாம் அப்படியே இந்த மலை ஃபுல்லாக கல் தாங்க. கல்லுன்னா சின்ன சின்ன கல்லுங்க. இல்லை, அந்த திபெத்தியன் மக்கள் இருக்கிற குடியிருப்பு பகுதி மாதிரி தான் இருக்குங்க எல்லாமே. அது சூப்பராக இருக்குங்க அந்த கிராமம். வழி வந்து ஒன்றா அங்கே ஒரு பாலம் பார்த்தோம் இல்லைங்க, அந்த பாலத்தில் போகிற வழியாக இருக்கும். இந்த பக்கம் போய் எங்கேயோ ஒரு பாலம் வந்து இருக்கும். மக்களே, உங்களுக்கு நான் வந்து இந்த ட்ராவல் பண்ணி போகிற காட்சிகளை வந்து அதிகமாக காட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லா இந்த லடாக்னு சொல்லி போடுற வீடியோஸ்லேயும் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பேன். பொதுவாக லடாக் அப்படிங்கிறது இந்த மலைகளோட அழகு தாங்க. அதனால் இதில் ட்ராவல் பண்ணி போகிறது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. அது நம்ம போயிட்டுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டீப்பான ரிமோட் வில்லேஜ் தாங்க. மெயின் ரோடு வந்து வேறங்க, ஸ்ரீநகர் போகிற வழியில் அந்த பக்கம் இருக்குது. ஸ்ரீநகர், மணாலி இதெல்லாம் வந்து கட் ரோடு. ஜாயிண்ட் ஆயிரும். நம்ம இதில் போய் நம்ம வந்து ஸ்ரீநகரோட வந்து பிடிக்கலாம். நெட்வொர்க் வந்து எதுவுமே எடுக்கலைங்க. வழி வேறு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். இந்த வழி தான் நான் யாராவது ஆள் வந்தால் கேட்கலான்னு பார்க்குறேன், ஒரு ஈக்காக்காவை காணும். நல்ல ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வனவிலங்குகள் வந்து இங்கே கிடையாதுங்க. இருக்குது, ஃபாக்ஸ் இருக்குது, ஸ்னோ லெப்பர்ட் இருக்குது. ஸ்னோ லெப்பர்டெல்லாம் உள்ளூர்காரங்களே அதிகமாக பார்த்து இல்லைங்களாம்மா. கேட்டேன் ஒரு கடையில், அப்பா ஒரு வண்டி வருதுங்க, இருங்க கேட்டுட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். மக்கள் இந்த வழி தாங்க. ஏதோ சொன்னார் ஒரு நம்பர்ஸில், பக்கம்தான் சொன்னாருங்க. ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும்னாரு. அதாங்க இந்த ஃபாக்ஸ் வந்து நம்ம ஸ்ரீநகர்லேருந்து லே வரும்போது அந்த ஒரு ஃபாக்ஸ் பார்த்தோம். அது போக திபெத்தியன் வைல்ட் டாக்ஸ் இருக்குங்களாமாங்க, அது கொஞ்சம் டேஞ்சர்னாங்க. ஸ்னோ இது இருக்குது, வரையாடு இருக்குது, நீலகிரி தார் இங்கேயும் இருக்குது. அது வந்து போர்டு போட்டிருந்தாங்க. ஸ்னோ லெப்பர்டெல்லாம் பார்க்குறதே ரொம்ப கஷ்டங்களாமாங்க. அதாவது இங்கே வந்து ஹெமிஸ் நேஷ்னல் பார்க்குன்னு இருக்குங்க, அங்கே தான் வந்து அது அதிகமாக இருக்கிறது. அந்த நேஷ்னல் பார்க்லேயே சைட்டிங் ஆகிறது இல்லைங்களாமாங்க. ஏதோ
500 பேரில் 2 பேருக்கு தான் அந்த நேஷனல் பார்க்கை சுற்றி பார்க்க போனாங்கன்னா பார்க்க முடியுதாமா. அந்த அளவுக்கு ரொம்ப அபூர்வம் ஸ்னோ லெப்பர்டு. இந்த இடத்துக்கு வரும்போது ஆறு அப்படியே பெருசாகிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் இன்னுமே அதிகமாக போகும்போது இருக்குங்க. ஏன்னா அந்த தண்ணி போன அச்சு தெரியுது பாருங்க அந்த திட்டில். இது வரைக்கும் வரும் போல தண்ணி. இப்போ இந்த இடமா இருங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு மரங்களெல்லாம் பார்க்குறேன். மரங்கள் செடிகள் இந்த ஏரியா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த லைன் கொஞ்சம் மரம் எல்லாம் இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான இடங்க மக்களே. எப்படி இருக்குது பாருங்க. பாறை இடுக்கில் குகை மாதிரி இருக்குது. தண்ணி அங்கேருந்து வரும்போது இருக்குங்க. அங்கே பாரு இவனும் போகுதுங்க. பாறை பொழந்துருக்கு ரெண்டா. இல்லை எப்படி உருவாகிருக்குது பாருங்க இயற்கை. ஆஃப்டர் விஸ்கி டிரைவிங் ரிஸ்கி. இது வாரு சுத்தமாலுமே மண். ஏற்கனவே சரிஞ்சிருக்கும் போல் இருக்கு இந்த இடம். தரணே இந்த இடத்துல டென்ட் போட்டு தூங்குவியா நீ? இந்த இடத்துல மக்களே எப்படி தெரியுங்களா இருக்குங்க இந்த இடம் பாருங்க. அப்படியே அந்த மண்ணு கலவையில் நடுவில் வந்து கல்லுகளை வந்து பதிச்சு வச்ச மாதிரி இருக்குங்க. ஒன்று எடுக்கிறதுனா கூட எடுத்துடலாம். பாருங்க எல்லாம் மண் பாருங்க. இங்கே இப்படி இருக்குது. லெஃப்ட் சைடில் பாருங்க. இங்கே வாரு தருணு. இங்கே பாருங்க. இந்த இடத்துல வந்து ஸ்பீடாகுது தண்ணி. நல்லா சரிவாக இருக்கும் போல் இருக்கு. ஆமாம் இருக்கு பாரு பாறைங்க. இந்த ஆறுங்க கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் வந்து ரோட்டு ஓரத்துலேயே வந்துட்டு இருக்குங்க. வர வழியில் ஒரு போர்டு பார்த்தேன், தம்பி ஹோட்டல்னு சொல்லி. உள்ளே வந்து நம்ம தமிழால் தான் புரோட்டா தட்டிட்டு இருக்கிறாரு பாருங்க. வாங்கோ தம்பி சவுத் இண்டியன் ஃபுட் அட் 9500. ஆத்தன்டிக் சவுத் இண்டியன் ஃபுட் அட் 9500 feet. ஜூலி தம்பி கஃபே. ஆனால் இப்போ சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற மிலிட்ரிக்காரங்களுக்கெல்லாம் சவுத் இண்டியன் ஃபுட்டு விரும்பி சாப்பிடுவாங்களாமா. அதனால் அவங்களுக்காக இந்த ஹோட்டல். இப்படி போனோம்னா ஒரு 5-6 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குங்களாமா. அங்கே எங்கேயாவது தங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிராமத்தையும் பார்ப்போம். நம்ம போகிற தா அப்படிங்கிற கிராமத்தையும் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அந்த கிராமத்தை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். மக்கள் இங்கே பாருங்கள், அந்த திபெத்தியன் டாக் வந்து இப்படி தான் இருக்கும். பெரிய சைஸ் பைக் சைஸில் இருக்குதுங்க பாருங்க. இந்த அளவில் இருந்தது நான் பார்த்தேன் ஒரு நாய். வாங்கோ மக்களே, பயணத்தில் ஒரு சின்ன மாற்றங்க. கொஞ்சம் குளிரடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இன்றைக்கி ரூமில் தங்கிட்டு காலைல வில்லேஜ் எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷனில் இருக்குங்க. ரூம் ரெண்ட் வந்து 2 பேர்த்துக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரோட சேர்த்து 2500 பாய். 2500 பட்ஜெட்டில் முடியாதுங்க. 2500 கொடுத்து நான் தங்குற மாதிரி இருந்தால் நான் ரோட்லேயே படுத்துக்கோங்க.
எல்லாத்துக்குமே ரெடியாக தான் வந்துருக்குறேன். ஸ்லீப்பிங் மேலே வச்சுருக்கேன். கொஞ்சம் மூச்சு ரக்ஷணமாக இருக்குது மக்களே. அப்புறம் அப்படின்னு பேசி 1200 ரூம் கொடுத்தா நல்ல லொக்கேஷனில் இருக்குது. வீடியோ வந்து காலைல இங்கே ஒரு கிராமம் இருக்குது, அதில் போய் நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க. பேச முடியல, கொஞ்சம் ஆக்சிஜன் கம்மியான மாதிரி மூச்சு இதாகுது. ரூம் பாருங்கள். இங்கே வந்து 2 ட்ரைப்ஸ் இருக்கிறாங்க. ஒன்று பாட்டியான்னு சொன்னார், இன்னொன்று வந்து என்ன சொன்னாங்க எனக்கு சரியாக விளங்கலை. அந்த 2 ட்ரைப்ஸ் வில்லேஜ் பக்கமாக இருக்குங்க. காலையில் வந்து அந்த வில்லேஜ் போகும்போது கண்டிப்பாக இந்த முல்லை